பிரைஸ் தி லார்ட். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சத்துரு ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு மாத்திரம் நாம் தெரிஞ்சுக்கிறணும், ஆண்டவராகிய கர்த்தரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு ஆண்டவர் நம்மை சுற்றி, நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி, நமக்குண்டான ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் அக்கினி வேலி அடைத்து எந்த விதமான சத்துருவின் கிரியையும் தொடாத அளவு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இங்க யோபுவை சத்துரு தொட முடியாதபடிக்கு வேலி அடைத்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிற்பாடுதான் பிசாசு யோபுடைய குடும்பத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்க பிரியமானவர்களே, ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, உபத்திரவம் கஷ்டம் பாடு இல்லாத குடும்பம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன கஷ்டம்னாலும் உடனே என்ன சொல்லிடுறோம், பிசாசு எந்த அளவு வேலை செய்யறான் பார், எவ்வளவு போராடுறான் பார். இப்படியே சொல்லி 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 ஆண்டவரை விட பிசாசுனுடைய வல்லமை பெருசா இருக்கிற மாதிரி நம்மளே தூக்கி வச்சிரோம். ரொம்ப தப்பு பிரியமானவர்களே. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. ஆண்டவர் அனுமதி கொடுத்தாருன்னா நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளவும் அவர் நம்மோடு கூட அருகில இருந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு தொடர்றதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. அவன் மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையா இருப்பான் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். அதே போல உண்மையா இருந்தான். அவன் சத்துருவை ஜெயித்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பேதுரு விழுந்துருவான் அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையிலே போட்டு புடைப்பதை போல உங்களை புடைப்பதற்கு சாத்தான் என்னிடத்துல அதிகாரம் கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். பாருங்க, பேதுரு 3 தடவை ஆண்டவரை மறுதளிச்சான். அதுக்கான அனுமதி தான் ஆண்டவர்கிட்ட இருந்து சத்துரு கேட்டுக்கிட்டான். பாருங்க, அதை ஆண்டவர் சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் நான் உங்க கூடயே இருப்பேன், அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே உங்களை விடமாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவன் கட்டாயம் விழுந்துருவான் அப்படின்னு. அதனால அவன் விழுவதற்கு அடையாளமாக சேவல் கூவுகிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவன் 3 தடவை ஆண்டவரை மறுதளிச்சான். இதுக்கு மேலையும் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் செய்யற தவறுகளை உணர்த்துவதற்கு சேவல் கூவுகிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்தார். சேவல் கூவுகிற சத்தம் வந்த உடனே ஆண்டவர் அவனிடத்துல சொன்ன காரியம் நினைவு வந்தது. அதற்கு பிற்பாடு அவன் உணர்ந்தவனாக ஓடி போய் அழுது கதறினான். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய திராணி எவ்வளவோ அந்த அளவுதான் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். எதுக்குமே கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. பிசாச சொல்லி சொல்லி அவனுடைய வல்லமைய அதிகமா காட்டி நம்ம தோற்று போக வேண்டாம். பிரியமானவர்களே, சத்துருவுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் அவன் தொட முடியும். ஆனா ஆண்டவர் நம்மை விடமாட்டார். கர்த்தருடைய கிருபையும் வல்லமையும் நம்மோடு கூட இருக்கிறது. நாம் சத்துருவை ஜெயிப்போம், அவன் தோற்று போவான். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.